தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்தவர் மோகனப்பிரியா, வயது 35. கடந்த மே மாதம் தாம்பரம் போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் ஒரு புகார் மனு அளித்தார். அதில் பல்லாவரத்தைச் சேர்ந்த 32 வயதான கிளின்டன் என்பவர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டினார். அதை நம்பி ஆடி காரை விற்றும் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்தும் 80 லட்சம் ரூபாயை கொடுத்தேன். ஆனால் சொன்னபடி லாபம் வரவில்லை. வாங்கிய பணத்தையும் திரும்ப கொடுக்கவில்லை. ஒரு கட்டத்தில் 80 லட்சம் ரூபாயும் ஷேர் மார்க்கெட்டில் போய்விட்டது என கூலாக சொன்னார். கிளின்டன் மீது நடவடிக்கை எடுத்த பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டும் என புகாரில் மோகனப்பிரியா கூறியிருந்தார். அதன் பிறகுதான் கிளின்டன் மோகனப்பிரியாவை போல 40 பேரிடம் 8 கோடி ரூபாயை மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. பாதிக்கப்பட்டவர்கள் கிளின்டனிடம் பணத்தை திரும்ப கொடுக்கும்படி அழுத்தம் கொடுக்க தொடங்கியதால் கிளின்டன் தலைமறைவாகிவிட்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் பல்லாவரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிளின்டனுக்கு திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. மண்டபத்தின் முன் கிளின்டன் மணப்பெண்ணுடன் இருக்கும் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. சில மாதங்களாக தலைமறைவாக இருந்தவர் கோட் சூட் அணிந்து போஸ் கொடுப்பதை பார்த்து பாதிக்கப்பட்டவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இப்போது விட்டால் கிளின்டனை மீண்டும் பிடிக்க முடியாது என முடிவெடுத்த பாதிக்கப்பட்ட அனைவரும் மண்டபத்துக்கு விரைந்தனர். மணமேடையில் ஸ்டைலாக மணமகளுடன் அமர்ந்திருந்தார் கிளின்டன். திடீரென 40-50 பேர் மொத்தமாக திரண்டு வந்து மணமேடையில் திபுதிபுவென ஏறி கிளின்டனை தாக்க துவங்கினர். பயந்து போய் அவர் ஓடினார். விரட்டி விரட்டி அடித்தனர். கோட் சூட் கிழிந்து வாயில் ரத்தம் வழியும் அளவுக்கு தர்ம அடி கொடுத்தனர். அங்கிருந்த கிளின்டனின் உறவினர்கள் பாதிக்கப்பட்டவர்களை சமாதானம் செய்து கிளின்டனை மீட்டு சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கிளின்டனிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பல்லாவரம் போலீசில் புகார் கொடுத்தனர். உடனே எங்கள் பணத்தை வாங்கித்தர வேண்டும் என வலியுறுத்தினர். தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிளின்டனும் போலீசில் புகார் அளித்தார். கிளின்டன் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது தொடர்பாக யூடியூபில் வீடியோ வெளியிட்டு வந்துள்ளார். அவரிடம் ஆலோசனை கேட்டு வந்தவர்களிடம் தான் பணம் வாங்கி மோசடி செய்துள்ளார். இது மட்டுமல்லாது ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக போலி நியமன ஆணை கொடுத்து பலரிடம் மோசடி செய்துள்ளார் என தெரிய வந்தது. பல்லாவரத்தில் 2 நாளுக்கு முன் கிளின்டனுக்கு திருமணம் முடித்துவிட்டு வரவேற்பு முடிந்ததும் மனைவியுடன் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டம் போட்டு வைத்துள்ளார். ஆனால் மண்டபத்தின் முன் வைத்த பேனர் வசமாக சிக்க வைத்துவிட்டது. கிளின்டனை தாக்கியதாக 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். இரு தரப்பினரையும் அடைத்து விசாரித்து வருகின்றனர். பண மோசடி செய்த மணமகனை பாதிக்கப்பட்டவர்கள் மணமேடையில் வைத்தே தாக்கிய சம்பவம் பல்லாவரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.